சாணக்கியா குரு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்திரை பிறக்க இருக்கு. பராபவ வருடம் ரொம்ப அற்புதமாக பிறக்க இருக்கு. இது சித்திரை திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியது. இது சித்திரை திருநாள் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இது தமிழ் வருட பிறப்பு. தமிழர்களாகிய நம்ம எல்லாருக்கும் வருடம் பிறக்கக்கூடிய நாள் சித்திரை முதல் நாள் தான். இது காலந்தோறும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் பல காலமாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் முதல்ல நினைவுக்கு வர்றது சுல்லுன்னு சுட்டெரிக்கிற வெயில் தான். இந்த சித்திரை மாதத்தில் வெயில் எந்த அளவுக்கு உக்கிரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு சித்திரை மாதத்தினுடைய நிலவும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? சித்திரை நிலவு அப்படின்னே சொல்லுவோம். சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய ஆன்மீக மரபு அதை பெரிதாக கொண்டாடுகிறது. இந்த சித்திரை மாதத்தில் நிறைய பெருமைகள் உண்டு. அதிலும் முக்கியமாக இது தமிழர்களுடைய வருடத்தினுடைய முதல் மாதம். சித்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்கள்லையும் அமாவாசை, பௌர்ணமி இது இரண்டையும் அடிப்படையாக வச்சு தான் நாம் நிறைய பண்டிகைகள், விழாக்கள் எல்லாமே கொண்டாடுறோம். நம்முடைய தமிழர்கள் மரபில் சூரிய, சந்திரன் இவர்கள் 2 பேருடைய அந்த சஞ்சாரம், அதாவது பயணத்தை வச்சு தான் நாள்களை எல்லாம் கணக்கிடுறோம் இல்லையா? அதில் இன்னும் அதிகமாக சொல்லுவது என்னென்னா, நட்சத்திர கூட்டங்களினுடைய அந்த வடிவத்தை உலகத்திற்கு ரொம்ப முன்னாடியே அதை கணிச்சு மெய்ஞானத்தின் மூலமாக சொன்ன ஒரு பெரிய அறிவார்ந்த பரம்பரை நம்முடைய தமிழ் பரம்பரை. ஆன்மீகம் மட்டுமல்ல, ஜோதிட சாஸ்திரம், வான சாஸ்திரம், புவியியல் சாஸ்திரம், இப்படி நிறைய சாஸ்திரங்கள், ஏன் கலைகளை கூட 64 கலைகள் அப்படின்னு பகுத்து அதுக்குரிய அந்த தன்மைகளை பற்றியெல்லாம் விரிவாக எழுதி வச்சது அப்படிங்கிறது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷங்கள். தமிழ் மொழியை பற்றி சொல்லும் பொழுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை இருக்கக்கூடிய தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு தான் தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. அப்படின்னா வடவேங்கடம் அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து ஆரம்பித்து குமரி, கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மிக நீண்ட பரப்பு. சரியாக சொன்னால் தென்னிந்தியா முழுமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நாம் மொழிவாரி மாநிலங்களாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு பிரிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த காலத்திலே தென் தமிழகம் என்று சொன்னால் அது முழுமையாக தமிழ்நாட்டைத்தான், அதுவும் இந்த தென் பகுதியைத்தான் குறிப்பிடுவதாக இருந்தது. அதைத்தான் வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இங்கே பிரதானமான தாய்மொழியாக இருந்தது அப்படிங்கிறது தமிழ் தான். தமிழிலே இருந்து பிரிந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு இதையெல்லாம். இவற்றையெல்லாம் தென் திராவிட மொழிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். இந்த மொழி கூட்டங்கள் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் கூட, குறிப்பாக திரிபுரா, அசாம் இந்த மாதிரி மாநிலங்கள்லையும், தென் இந்தியாவினுடைய நாம் இப்போ குறிப்பிட்ட மாநிலங்கள்லையும் கூட சித்திரை மாதத்தை தான் வருடத்தினுடைய முதல் மாதமாக, வருட பிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இது இல்லாமல் நேபாளம், கம்போடியா, இந்தோனேஷியா இது மாதிரியான பல நாடுகள்லையும் இதே மாதத்தை வருஷத்தினுடைய முதல் மாதமாக, வருஷ பிறப்பாக கொண்டாடக்கூடிய பழக்கம் பன்னெடும் காலமாக இருந்துட்டுருக்கு. சரி, இதை பல பேர் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்குது. ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா, மேஷம் முதல் ராசி. இந்த மேஷ ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் பொழுது, அதுவும் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் வரும் பொழுது, அதுதான் வருடப்பிறப்பு, அதுதான் வருஷ புருஷன் பிறக்கிற ஆண்டு அப்படிங்கிறத அகத்தியர் தன்னுடைய 12000 நூலில் குறிப்பிடுகிறார். அதை எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னா, மேடமென்னும் ராசியாம் மதனிற்கேழு மேலானா யசுவினி 1ஆம் பாதம் குலவியே கதிரவன்தான் வந்துதிக்க வருஷ புருஷனாம் அவதரிப்பான் என்றே பரிவுடன் உலகிற்கே நீ சாற்றே. இது அகத்திய மாமுனிவர் அகத்தியர் 12000 நூலில் எழுதக்கூடிய இந்த வரிகள். இதை பார்க்கிற பொழுது மேஷ ராசி, ராசி மண்டலங்களில் முதல் ராசி, அதை ஆட்டினுடைய தலையாக உருவகப்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா? அதைத்தான் முதல்ல சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற தேசங்கள், மற்ற மாநிலங்களில் மீன ராசியிலிருந்து சூரிய பகவான் வெளியேற அந்த நாளை, அதாவது மேஷ ராசிக்குள்ள நுழையிற நாளை வருடப்பிறப்பு அப்படின்னு கொண்டாடுறதுன்னு அங்கே ஒரு நம்பிக்கை உண்டு. மீனராசிலேருந்து வெளியேறாருன்னா மேஷ ராசிக்கு வர்றாருன்னு தானே அர்த்தம். அப்போது மேஷ ராசிக்குள்ள சூரிய பகவான்
பகவான் வரக்கூடியதை வருடத்தினுடைய முதல் நாளாக பாவிக்கக்கூடிய ஒரு பண்பாடு நம்ம நாட்டில் பல நெடுங்காலமாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, இந்த வேப்பம் பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வேப்பம் பூ எப்போ பூக்கும் அப்படின்னா சித்திரை மாதத்தில் தான் பூக்கும். நீங்கள் நம்ம வீடுகள்ல எல்லாம் சித்திரை மாத வருடப்பிறப்பு விஷு கனி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு வழிபாடை செய்கிறோம் இல்லையா. வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் இரவே பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு அதில் பிரதானமாக ஒரு இடத்துல அழகாக முகம் பார்க்குற ஒரு நிலை கண்ணாடி, ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடிக்கு பொட்டு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சு அதுக்கு முன்னால் நல்ல பெரிய பழங்கள் தட்டு தட்டாக வச்சு, அதே போல் மங்கள பொருட்கள் கல் உப்பு, பருப்பு, மஞ்சள், இதோடு சேர்த்து முக்கியமாக கட்டு பணம் இருக்கிறவங்க வைக்கலாம், அல்லது தங்கம், வெள்ளி, நாணயங்கள் இதையெல்லாம் வைப்பாங்க. இதையெல்லாம் கண்ணாடிக்கு முன்னாடி வைப்பாங்க. வருஷப்பிறப்பன்னைக்கு காலையில் எழுந்து வந்த உடனே முதல்ல இதை தரிசிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நமக்கெல்லாம் உண்டு. இதுக்கு தான் விஷுக்கனி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, வருடத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு மங்களகரமான பொருட்களை தரிசித்தால் அந்த ஆண்டு முழுவதும் மங்களகரமாக அமையும் என்கின்ற உயர்ந்த நம்பிக்கை தான். இதில் வேப்பம்பூ பயன்படுத்தப்படும். இந்த வேப்பம்பூ பயன்படுத்துறது அப்படின்னா அந்த மாதத்தில் பூக்கக்கூடிய அந்த வேப்பம்பூவை எடுத்து வச்சு அதில் வழிபாடு செய்வாங்க. அந்த நாளில் தான் வேப்பம்பூ பச்சடி, ரசம் இதெல்லாம் செய்வாங்க. இன்னும் மாங்காய் பச்சடி செய்வாங்க. அந்த மாங்காய் பச்சடியில் கூட வேப்பம்பூ பயன்படுத்துவாங்க. என்ன சமையல் குறிப்பு மாதிரி போகுதுன்னு யோசிக்காதீங்க, இதற்கெல்லாம் காரணம் இருக்குது. இந்த வேப்பம்பூ அப்படிங்கிறதும் வேப்ப மரம் அப்படிங்கிறதும் நம்ம தமிழர்களுக்கே உரித்தான நம்முடைய மண்ணினுடைய மரம். இன்னைக்கு பேட்டர்ன் எங்கே இருக்குது, அதை யார் இதனுடைய அருமையை உணர்ந்திருக்காங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்த விஷயம். ஆனால் இந்த மண்ணுக்கு ஆண்டு முழுவதும் வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அந்த வேம்பு அப்படிங்கிற அந்த மூலிகையை, அந்த மரத்தை தெய்வமாக கொண்டாடக்கூடியது நம்முடைய வழக்கமாக இருக்கு இல்லையா. அந்த வேப்பம்பூ சித்திரையிலே பூக்கிறது. இந்த சித்திரை மாத வருஷப்பிறப்ப இன்னும் பல விதங்களில் நம்முடைய தமிழ் சான்றோர்கள் தங்களுடைய நூல்களில் பதிவிட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, தமிழினுடைய ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகிய சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் அந்த சீவகன் என்கின்ற கதை நாயகன் அவன் ஒரு இடத்துல போய் ஒரு ஆண்டு காலம் தவம் செய்கிறான். அந்த இடத்திற்கு முக்தியம்பலம் அப்படின்னு பேரு. அந்த முக்தியம்பலத்தினுடைய இடத்தினுடைய வர்ணனையையும் அவன் எத்தனை காலம் தவம் செஞ்சான் அப்படிங்கிற அந்த செய்தியையும் சீவக சிந்தாமணி நமக்கு தருகிறது. எந்த நாள்ல இருந்து தொடங்குறான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பாருங்களேன். தீயுமிழ் திங்கள் 4, வானம் நீர் திரள் சொரிந்திடு திங்கள் 4, பனிவரை உருவி வீசும் மங்குல் சூழ் வாடை 4ஆம் திங்கள் என்று 3 வரிகளில் இது வருது. இதில் முதல்ல சொன்னது தீயுமிழ் திங்கள் 4 அப்படிங்கிறது இளவேனில் காலம், அதாவது கோடை காலத்தை தொடங்கக்கூடியதாக சொல்லுகிறார்கள். கோடை காலம், பிறகு மழைக்காலம், பிறகு பனிக்காலம். இந்த 3ம் 4 மாதங்களாக வருது இல்லையா. இந்த 4 மாதங்களையும் சேர்த்து 12 மாதங்கள், அதாவது ஒரு ஆண்டு காலம் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். அந்த 12 ஆண்டு காலத்திலே முதலில் தொடக்கமாக சொல்லக்கூடியது சித்திரை மாதம் சொல்லக்கூடிய இளவேனில் காலம், அதாவது இந்த வருஷப்பிறப்பை தான். அப்போ சித்திரை மாதம் என்பது நமக்கு வருடத்திற்கான முதல் மாதமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சீவக சிந்தாமணியின் மூலமாகவும் நமக்கு தெரிகிறது. இன்னும் சொல்ல போனா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அவருடைய கவிதையில கூட சித்திரை மாதத்தில் புத்தாண்டு தெய்வம் திகழும் திருநாட்டில் என்று சித்திரை மாதத்தில் தான் புத்தாண்டு பிறக்கிறது என்பதையும் தனக்கு தெரிந்த அந்த ஆதாரங்களை வைத்து அவரும் பாடல்ல குறிப்பிடுகின்றார். இது மட்டும் இல்லாம நம்ம நாட்டில் இருந்த வராகமிகிரர், புலிப்பாணி சித்தர், இடைக்காடர் அந்த மாதிரியான சித்தர்கள் கூட சித்திரை மாதத்தை முதல் மாதமாக குறிப்பிடுவதையும் பார்க்கின்றோம். தமிழ் மொழியில 4 விதமாக இந்த காலநிலையை குறிப்பிடுவது உண்டு. அதில் முதல்ல வரக்கூடியது இளவேனில் காலம், அதன் பிறகு முதுவேனில் காலம், அதுக்கு பிறகு கார்காலம், கூதிர்காலம், இப்படி 4 வகையாக பிரிப்பார்கள். இளவேனில் காலம் அப்படின்னு குறிக்கப்படக்கூடியது சித்திரை மாதத்தை
மாதத்தை தான். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு 12 மாதங்களிலே முதல் மாதமாகிய சித்திரை நம்முடைய தமிழர்களுடைய வருடப்பிறப்பாகத்தான் இருக்கு. ஜோதிட ரீதியாகவும் சொல்லுவார்கள். சிலர் தை மாதம் தான் தமிழர்களுக்கான வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவது உண்டு இல்லையா? அதிலேயும் ஜோதிட வல்லுநர்கள் ஒரு மறுப்பை தெரிவிக்கிறார்கள். என்னன்னா, தை மாதம் மகர ராசியில தான் சூரிய பகவான் பிரவேசிக்கின்றார். மகரம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக 10வது ராசி. அப்படி இருக்கிற பொழுது முதல் ராசியாகிய மேஷத்தில் அவர் பிரவேசிப்பதைத்தான் நாம வருஷப்பிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று. இது எல்லாம் தமிழர்களுடைய புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு, இது சித்திரை முதல் நாள் தான் என்பதை நமக்கு சான்றாக சொல்லக்கூடிய பெரியவர்கள் சொன்ன செய்திகளாக இருக்கின்றன. இன்னும் கூட சேரர், சோழர், பாண்டிய இந்த 3 மன்னர்களுடைய கல்வெட்டுகளில் கூட சித்திரை மாதம் தான் தமிழர்களுடைய முதல் மாதம், ஆண்டிற்கான முதல் மாதம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை நாம் நிறைய பார்க்க இருக்கிறது. ராஜராஜ சோழன் காலத்திலே செதுக்கப்பட்ட சில கல்வெட்டுகளிலும் இதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் எதற்காக என்று கேட்டால், சித்திரை மாதம் தமிழர்களுடைய புத்தாண்டு மாதம்தான். இந்த தமிழுக்கு இருக்கக்கூடிய பெருமை எப்பேற்பட்டது! உலகத்திலே மற்ற மொழி குழுக்கள் எல்லாம் சங்கேத பாஷை பேசிக்கொண்டிருந்த போது, அதாவது அவங்களுடைய தகவல்களை, எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளுவதற்கு வெறும் ஒலி, ஓசை இது மட்டுமே அவர்கள் பரிமாறிக்கொண்டிருந்த காலத்திலே வானளாவிய இலக்கியங்களை படைத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. பாரதியார் அதைத்தான் வானமளந்ததனைத்து மளந்திடும் வன்மொழி வாழியவே என்று சொன்னார். அப்படி இந்த தமிழ் மொழியில வானம் அளந்ததை கூட அளந்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் அப்படின்னா அது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. வில்லிபுத்தூரார் சொல்லுவார், பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஆற்றிலே வளர்ந்த பேதை என்று. நெருப்பிலே நின்று வளர்ந்தவள் தமிழ். இன்னைக்கும் காரைக்குடி, சிவகங்கை மாவட்டத்தினுடைய காரைக்குடியில் இருக்கக்கூடிய கம்பன் மணிமண்டபம் என்ற இடத்திலே தமிழ்த்தாய்க்கு ஒரு திருக்கோவில் இருக்கிறது. அந்த பக்கம் செல்லக்கூடிய அன்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள் நேரம் இருக்கிற பொழுது அவசியம் அந்த இடத்தை போய் பார்க்க வேண்டும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். உலகத்திலேயே தமிழ்த்தாயினுடைய அந்த அழகான அந்த திருவுருவம் ஆளுயரத்திற்கு மேலே மிக அற்புதமாக அமர்ந்த கோலத்திலே தமிழ்த்தாய் இருப்பார்கள். அந்த சந்நிதிக்கு உள்பக்கம் போற பொழுது நம்ம திருக்கோவில்கள் எல்லாம் துவாரபாலகர்கள் அப்படின்னு 2 பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி தமிழ்த்தாயினுடைய அந்த திருக்கோவில் சந்நிதிக்குள்ள போற பொழுதே துவாரபாலகர்கள் மாதிரியே வரித்தாய், ஒலித்தாய் 2 பேரும் இருப்பாங்க. இது என்ன வரி அப்படின்னு சொன்னா, எழுத்துக்கு வரி என்பதுதான் தூய தமிழ் வார்த்தை. ஒலி என்பது நமக்கு தெரியும், உச்சரிப்பு, தமிழ் மொழியை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இது இரண்டும் அங்கே இந்த 2 ஒலி, வரி இவற்றிற்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த 2 தேவதைகளையும் தமிழ்த்தாயினுடைய அந்த சன்னிதானத்தினுடைய துவாரபாலகர்களாக நிற்க வைத்திருக்கிறார்கள். அந்த சந்நிதிக்குள்ள ஒரு பக்கம் தொல்காப்பியருடைய விக்கிரகமும் மற்றொரு பக்கம் தமிழ் முனி, குறுமுனி என்று நாம போற்றுகிறோம் இல்லையா? அந்த முனிவராகிய அகத்திய மாமுனிவருடைய உருவமும் அந்த திருக்கோவிலுக்குள்ள இருக்கு. இது காரைக்குடியில கம்பன் மணிமண்டபம் என்கின்ற அந்த இடத்துல இன்றைக்கும் இருக்கு. எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னா, ஒலி, வரி இது இரண்டையும் கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்தில் பல பாஷைகளுக்கு இப்பவும் கூட சரியான ஒலிக்குறிப்பு கிடையாது. பல வார்த்தைகளை, பல செய்திகளை அவங்க வெளிப்படுத்துவதற்கான வார்த்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வொக்காபுலரி ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி மொழி ஆற்றல், மொழி வளமை இல்லாத மொழிகள் இன்னைக்கும் நிறைய இருக்கு. அந்த காலத்தில் நிறைய மொழிகள் குறுகிய வட்டத்துக்குள்ள பேசப்பட்டு அப்படியே காலப்போக்கில் காணாமல் போன வரலாறுலாம் நிறைய நாம படிச்சிருப்போம். சரி, ஆனால் ஒலி அளவிலேயும் மொழி வளமையிலேயும் மிக அற்புதமான வலிமையை கொண்ட மொழியாக ஒரு மொழி இருக்க வேண்டும். ஒரு மொழிக்கான லட்சணம், இலக்கணம் அப்படின்னா எப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதே நேரத்தில் அந்த மொழிக்கு நல்ல
பொருத்தமான எழுத்து வடிவமும் இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தினுடைய பல மூலைகளில் பேசப்படக்கூடிய பல பாஷைகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அவங்க அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரதானமான மொழியை அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் இவங்க மொழிக்காக எழுதுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில பழங்குடி பாஷைகள் இருக்கு இல்லையா, அந்த பழங்குடி பாஷைகளுக்கு வரி வடிவம் இல்லாததுனால பொது மொழியாக இருக்கக்கூடிய இப்போ நம்ம தேசத்தில் ஹிந்தி மொழி, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஆங்கில மொழி, இதை எடுத்து வச்சு அந்த ஒலிகளை எல்லாம் வரி வடிவமாக எழுதுகிறார்கள். இப்போ நம்மளுடைய சமூகத்தில் வரக்கூடிய ஒரு சில ஆபத்துகளையும் இதோடு சேர்த்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வரி வடிவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழில் இந்த ஒலி உதவி நிறைய இருக்கிறதுனால குழப்பமே வராது. அடிப்படையான எழுத்துக்களை ஒருவன் பயின்று விட்டால் தமிழ் மொழியை எந்த காலத்திலும் நம்மால் ரொம்ப எளிமையாக அந்த தமிழ் மொழியை பின்பற்றி படித்து வளர்ந்து கொண்டே போகலாம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு வளமை தமிழ் மொழியில் உண்டு. அதே மாதிரி மொழியியலினுடைய வார்த்தைகளுடைய குவியல் நிறைய இருக்குது. எத்தனையோ லட்சம் வார்த்தைகள் இங்கே இருக்கின்றன. இப்போவும் வார்த்தைகள் புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் தண்ணீர் ஊறக்கூடிய இடத்திற்கு சுனை, ஊறக்கூடிய இடத்திற்கு ஊற்று அப்படின்னு பேர். கரை ஏறி நிற்கக்கூடிய அந்த தண்ணீர் தயங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏரி அப்படின்னு பேர். சின்னதாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆறு, நதி அப்படின்னு பேர். ஆறு அப்படிங்கிற சொல்லு தமிழில் வழி அப்படிங்கிற மற்றொரு சொல்லுக்கான பொருளாகவும் இருக்கும். இப்போ இப்படி சிந்திச்சு பாருங்களேன், 10 பாட்டில் வரும் இல்லையா, ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு. தமிழினுடைய முதல் ஆற்றுப்படை நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, இப்படின்னு ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு நாம் நிறைய பார்த்துருக்குறோம். ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னால் ஒருத்தரை இன்னொருத்தர் வழிப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். நான் இந்த இடத்துக்கு போனேன், திருப்பரங்குன்றம் மலைக்கு போனேன், அங்கே மலை மேலே முருகப்பெருமான் அவ்வளவு அற்புதமாக ஜோதி ஸ்வரூபமாக இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் போய் தரிசனம் பண்ணியிருக்கார். யார்? நம்முடைய நக்கீர தேவனார். அவர் போய் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து அடுத்த அடியவர்கள் வர்றாங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த வழியா போ, இங்கே முருகன் இருக்கிறான் அப்படின்னு வழி காட்டுகிறார். அப்போ வழி காட்டுவதனால் அதற்கு ஆற்றுப்படைன்னு பேர் வச்சாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னதை யோசிச்சு பாருங்களேன், வழி அப்படின்னா ஆறு அப்படியா, சரியா? இப்போ தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நீராகவும் இருக்கும், மேலே இருந்து வரக்கூடிய அந்த மலையிலிருந்து விழக்கூடிய நீராகவும் இருக்கும். தண்ணீருக்கான இந்த நிலைகள்லேயே எவ்வளவு தூரம் நிறைய இடங்கள் இருக்கு பாருங்க. ஆழி அப்படிங்கிறது கடலுக்கான தூய தமிழ் வார்த்தை, சமுத்திரம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, ஆழி கடல் அப்படிங்கிறது நமக்கு தூய தமிழ் வார்த்தைகள். சரி, இப்போ அந்த தண்ணீரிலே ஊறி வருவதால் ஊற்று, அடுத்தது கரை ஏறி இருப்பதனால் அதற்கு ஏரி, மேலே இருந்து கொட்டுவதால் நீர் வீழ்ச்சி, எல்லாம் சென்று சேர்ந்து ஆழமாக இருப்பதால் கடலுக்கு ஆழி. இப்போ ஆறு எப்படி வந்தது? முன்னாடி சொன்ன மாதிரி ஓடக்கூடிய தண்ணீர் தனக்கான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு அதுவே ஓடுகிறது என்று சொன்னால் அதற்கு ஆறு என்று பெயர். எவ்வளவு காரணத்தோடு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. இப்படி யோசித்தால் நம்முடைய தமிழில் யோசிக்க எவ்வளவோ செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால தான் தமிழ்த்தாய் எப்பொழுதுமே இளமையோடு இருக்கின்றாள். அபிராமி பட்டர் அபிராமி அன்னையை சொல்லுவார் இல்லையா, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளாய், மூத்தவளாகவும் இருக்கிறாள், அதே நேரத்தில் முகுந்தருக்கு இளையவளாகவும் இருக்கிறாள் என்று அபிராமி அன்னையை போற்றுவார். அதே தான் நம்முடைய தமிழ் மொழிக்கு. அவள் என்றைக்குமே மிக மூத்தவள் தான், ஆனால் இளமை குலையாமல் குன்றாமல் இருக்கக்கூடியவள் என்பதனால் அந்த தமிழ்த்தாய்க்கு அவ்வளவு பெருமைகள் இருக்கின்றன. தமிழ் மொழியில் வரக்கூடிய இலக்கணங்கள், இலக்கியங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் மற்ற உலக மொழிகளில் பலவற்றிலும் இலக்கியம் இருக்கும், இலக்கணம் இருக்கும். ஆனால் இப்போ அது பேச்சு வழக்கில் இல்லாமல் இருக்கலாம். பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பல மொழிகளுக்கு இலக்கியங்களோ இலக்கணங்களோ இல்லாமல் இருக்கும். ஆனால் பன்னெடும் காலமாக 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பேச ஆரம்பித்த மொழி, இறைவனார் முதற்கொண்டு பல பேரும்
சங்கம் வளர்த்த மொழி தமிழ் மொழி என்று சொன்னால் அந்த மொழியினுடைய உலகளாவிய பார்வை எப்படி இருக்கிறது? இப்போ தமிழில் இருக்கக்கூடிய பல இலக்கியங்கள், அதற்கு பக்தி இலக்கியங்கள்னு ஒரு சாரார் சொல்கிறதும் உண்டு, அற இலக்கியங்கள்னு உண்டு. ரெண்டுமே ஒன்று தான் என்னை பொறுத்தவரையில். எங்கே பக்தி தழைத்தோங்கி இருக்கிறதோ அங்கே அறம் பேசப்படும். அறம் எங்கே தழைத்தோங்கி இருக்கிறதோ, அறம் எங்கே மிக உறுதியாக கடைபிடிக்கப்படுகிறதோ அங்குதான் ஆன்மீகம் தழைக்கும். இது இரண்டையும் பிரிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அப்படி பார்த்தா தமிழினுடைய அறநூல்களில் தலையாய நூலாக விளங்கக்கூடிய திருக்குறள், இதனுடைய முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதானே. இதில் அகரம் என்பது உலகத்தினுடைய அனைத்து மொழிகளுக்குமான தொடக்கமாக இருக்கும் என்பதை அவர் ரொம்ப தீர்க்கமாக வள்ளுவ ஆசான் சொல்லுகிறார். அதில் உலகு அப்படின்னும் அந்த வார்த்தையையும் பயன்படுத்துகிறார். இந்த உலகு என்கின்ற வார்த்தை தமிழினுடைய பல இலக்கியங்களில் தொடக்கமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது சிவபெருமானை பற்றி பாடக்கூடிய கடவுள் வாழ்த்து. அதே கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா, உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதை எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா, உலகம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை, உலகளாவிய சிந்தனையை மிக மூத்த காலத்திலேயே, முந்திய காலத்திலேயே இலக்கியமாக பதிவு செய்தது நம்முடைய தமிழ் மொழி. அதனால தான் 2000 வருடங்களுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் நம்முடைய கணியன் பூ. ஆனால் ஒரு தமிழ் புலவனுடைய மனதிலே எப்பேற்பட்ட பரந்துபட்ட எண்ணம் இருக்கிறது பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாம் நம்முடைய ஊர், உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் நமக்கு உறவினர்கள், சொந்தங்கள், நண்பர்கள் என்று உலகளந்த பார்வையோடு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு தமிழ் படித்த ஒரு புலவனுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய பெருமை. நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ் மொழிக்குத்தான் இலக்கிய, இலக்கண, வரி வடிவ எல்லா பெருமையும் இருக்கின்றன. ஆனால் நாம் இன்றைக்கு எதை கடைபிடிக்க வேண்டும்? இவ்வளவு நேரம் தமிழினுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் நாம் பேசினோம். தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சிந்தனைக்குரிய ஒரு செய்தியை, ஒரு கேள்வியை மட்டும் இங்கே பதிவு செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழ் தமிழ் என்று அந்த மொழியை, நம்முடைய மொழியை தாயாக, தெய்வமாக போற்றுகின்றோம். ஆனால் அந்த தமிழை எத்தனை பேர் மிகச்சரியாக உச்சரிக்கின்றோம்? இது முதல் கேள்வி. அடுத்தது, தமிழை பாடமாக எடுத்து படித்து தமிழிலேயே நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பும் ஆர்வமும் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இன்னும் கடைசியாக கொஞ்சம் பரிதாபமாகவே சொல்லுகின்றேன், தமிழிலே இவ்வளவு அழகான எழுத்து வடிவங்கள் இருக்கின்ற பொழுது தமிழை ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய ஒரு அவல நிலையும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பது கொஞ்சம் வருத்தத்திற்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பள்ளி படிப்பிலே இருந்தே தமிழ் மொழியினுடைய பெருமையை, அவசியத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மதிப்பெண் பட்டியலுடைய அந்த மொத்த கூட்டுத்தொகையிலே தமிழ் மொழியினுடைய மதிப்பெண்ணும் கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு பெரிய மாற்றம் வந்தால்தான் பிள்ளைகள் அதை நோக்கி பயணப்படுவார்கள். ஏனென்றால் தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனாக ஆகின்றான். தாய்மொழியிலே பேச தெரியாதவன் வேறு ஒருவருடைய குரலிலே பேசுவனாக ஆகின்றான். இன்னும் சொல்ல போனால் தாய்மொழியினுடைய சிந்தனையிலே உலகத்தை பார்க்க தெரியாதவன் கண் பார்வையற்றவனாக, அவன் வேறு வித நிற கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்ப்பவனாகத்தான் இருக்கின்றான். உலகத்தின் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம். அவையெல்லாம் நம்முடைய பார்வை திறனுக்கு பயன்படக்கூடிய, உதவக்கூடிய கண் கண்ணாடிகளை போன்றவைதான். ஆனால் நம்முடைய உண்மையான கண் பார்வையை போன்றது நம்முடைய தாய்மொழி அறிவு என்ற காரணத்தினால் தாய்மொழியை போற்ற வேண்டும் என்று நினைக்கும் நாம் எல்லோரும் இந்த சித்திரை திருநாளிலே, தமிழ் புத்தாண்டிலே தமிழிலே பிள்ளைகளிடம் பேசுவோம். நம்முடைய வீட்டிலே இருந்து அந்த மாற்றத்தை தொடங்குவோம். பிள்ளைகளுக்கு தமிழில் பாடத்தை கற்றுக் கொடுத்து மொழியை இலக்கண பிழையின்றி அவர்கள் வாசிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கான பயிற்சிகளை தொடங்க வேண்டும் என்பதனை ஒரு உறுதியாக ஏற்போம் என்று சொல்லி அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.